ஹாய் பசங்களா. ஸோ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் வந்து இன்டர்ஃபெரன்ஸ் பற்றி. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிக் திங்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதை நான் டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேயா? ஸோ கோஹரண்ட் இன்கோஹரண்ட் வேவ்ஸ்னு ரெண்டு டைப் இருக்குது. வேவ்ஸே ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போது இது வந்து ஒரு பர்டிகுலர் வேவை வச்சு சொல்ல மாட்டோம். ரெண்டு வேவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு சோர்ஸ் இருக்குது, இங்கேருந்து ஒரு வேவ் வருது, இங்கே இன்னொன்று ஒரு சோர்ஸ் இருக்குது, இங்கேருந்து இன்னொன்று ஒரு வேவ் வருது. ஓகே, இந்த ரெண்டு வேவும் நம்ம எப்போ கோஹரண்ட்னு சொல்லுவோம், இந்த ரெண்டு வேவையும் நம்ம எப்போ இன்கோஹரண்ட் சொல்லுவோம், அதை நம்ம பார்க்கலாம். சரியா? கோஹரண்ட் சோர்ஸ்னா என்ன போட்டிருக்கு? The sources of light wave, the two sources are said to be coherent when phase difference between the waves emitted by the source is constant. Phase difference சொல்றாங்க. இந்த வார்த்தை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல. phase differenceனா என்ன? இப்போ ஒரு வேவ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், தட் ஒரு பார்ட்டிக்கல் மட்டும், அந்த பார்ட்டிக்கலுக்கு இருக்கிற ஈக்குவேஷன் வந்து y is equal to a sin omega t. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அது மேலே கீழே ஆசிலேட் பண்ணிகிட்டே இருக்கும். கரெக்டாக? y ஈக்குவல் டு a sin omega t. ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அதுக்கு இருக்கிற ஃபேஸ் வந்து ஃபை, தட் இஸ் சைனுக்குள்ளே இருக்கிற ஆங்கிள் அந்த ஃபேஸில் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அண்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்குன்னு சொல்லுவோம், ஃபேஸ் சேமாக இருக்குன்னு சொல்லுவோம். கரெக்டாக? இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்குலாம், இந்த பாயிண்ட்டுக்குலாம் என்ன இருக்குது? ஃபேஸ் வந்து இங்கே 0 டிகிரியாக இருக்குது. கரெக்டாக? இங்கே இதுவே நான் y ஈக்குவல் டு சைன் எக்ஸ் கிராஃப் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் வந்து ஆங்கிள். கரெக்டாக? இங்கே வந்து π/2 90 டிகிரி வரும், இங்கே பை வரும், இங்கே 2π வரும், இங்கே வந்து 3π, சாரி இங்கே 3π வரும், இங்கே 4π வரும், இங்கே 5π வரும். ஸோ 0 to 2π 1 வேவ் ஆஃப் வேவ் லெங்த் லாம்டா, இங்கே செகண்ட் வேவ் 2 லாம்டா, தேர்ட் வேவ் 3 லாம்டா, இப்படி போயிட்டே இருக்குல்ல. ஆக்சுவலாக இங்கே வந்து 5π வரணும், இங்கே 6π வரணும். ஸோ இப்படி மாறிட்டு இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பார்ட்டிக்கல் இந்த பார்ட்டிக்கல் இந்த பார்ட்டிக்கல் இந்த பார்ட்டிக்கல் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 0 ஃபேஸ் 0ல் இருக்குது, 2π இருக்குது, 4π இருக்குது, 6π இருக்குது. இது எல்லாமே ஒரே ஃபேஸில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதாவது சைன் ஆஃப் தீட்டா ப்ளஸ் 2π இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. கரெக்டாக? ஒரு ஃபுல் வேவ், ஒரு வேவை நம்ம ஒரு ஃபுல் சர்க்கிள் மாதிரி கன்சிடர் பண்ணோம்னா, ஒரு ஃபுல் வேவ் 2π ஆங்கிள் முடிச்சுட்டு ஃபர்தராக ரொட்டேட் ஆச்சுன்னா அது வந்து 2π ஆர் 2nπ ப்ளஸ் தீட்டான்னு சொல்லுவோம். ஒரு ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் அதே தீட்டா வரேன், இல்லை 0லேருந்தும் அதே தீட்டா வரேன். ஸோ ரெண்டுமே எனக்கு வந்து ஆங்கிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் சைன் ஆஃப் அந்த ஆங்கிள் வில் பி சேம் தானே. ஸோ 0, 2π, 4π, 6π இது எல்லாமே ஒரே ஃபேஸில் இருக்குன்னு சொல்லுவேன். அதே மாதிரி π/2 ப்ளஸ் 2π 2.5π, அதாவது 5/2π, அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன 9π/2, இது எல்லாமே சேம் ஃபேஸில் இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஏன்னா இது எல்லாமே ஒரு ஆங்கிள் தீட்டாவில் இருக்குது. sin π/2 is 1, sin 5π/2 is also 1, sin 9π/2 is also 1, எல்லாமே 1ல தானே இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் அந்த பார்ட்டிக்கல் இருக்குல்ல, இட்ஸ் ஆசிலேட்டிங் வித் y ஈக்குவல் டு a sin omega t. அதில் ஒரு பாயிண்ட்டும் இங்கே இருக்கிற இந்த பாயிண்ட்டும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் எடுத்துக்கலாம். இது எப்போவுமே ரெண்டுமே ஒரே ஃபேஸில் இருக்குன்னு நான் சொல்கிறதுக்கு அர்த்தம், இது எப்போவுமே சேர்ந்தே ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். ஒரு பாயிண்ட்லையும் அதுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் சேமாக இருக்கும். ஓகே, இப்போ sources of light are said to be coherent when phase difference between waves emitted by the source is constant. இப்போ நான் ரெண்டு சோர்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, இப்போ ஒரு வேவ் இப்படி இருக்கு, ஒரு வேவ் இப்படி இருக்கு. இந்த ரெண்டு வேவும் கோஹரண்டா இன்கோஹரண்டா நான் எது வச்சு சொல்லுவேன்னா, when the phase difference between the waves emitted by the source is constant. Phase difference between the waves emitted by the source, இது வந்து y ஈக்குவல் டு a1 sin omega1 t ஃபாலோ பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து வேவ் ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு a2 sin omega2 t, அது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஃபாலோ பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சியுமே ஆர் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னா omega1t மைனஸ் omega2tல omega1 omega tt மறந்துடலாம், ஒரே டைமில் தான் இருக்குது. omega1 மைனஸ் omega2 இருக்குல்ல, இந்த ஆங்கிள் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது ரெண்டுமே இது சேம் ஃப்ரீக்வன்சி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒமேகா 5.2 மைனஸ் 5.1, இந்த ரெண்டு ஆங்கிளுமே அதோட டிஃப்ரென்ஸாக ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் சொல்லுவோம். இது எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அது இதர் 0வாக இருக்கலாம், நான் 0வாக இருக்கலாம், அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஆனால் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கணும். ஸோ இப்படி ஒரு வேவ் இருக்குது, சே லெட் மீ ரைட் இட் அஸ், இப்படி ஒரு வேவ் இருக்குது, அண்ட் இங்கே வந்து இப்படி ஒரு வேவ் இருக்குன்னு வச்சுக்கலாம்.
ரெண்டுத்துக்குமே ஒரே சைன் ஒமேகா டி, ஓகே ஏ சைன் ஒமேகா டி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கு y இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் π/2 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இதோட ஃபேஸ் ஆங்கிள் என்ன φ1, இதோட ஃபேஸ் ஆங்கிள் என்ன φ2. ரெண்டுத்துக்கும் ஒமேகா சேமாக தான் இருக்குது. அண்ட் ஃபேஸ் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா φ2 மைனஸ் φ1 π/2 வருமா. ஒரு பாயிண்ட்லையும் ஒரு சமயத்துலையும் ஒரு டைம்லையும் ஒமேகா டி சேமாக தான் இருக்க போகுது. இந்த டிஃப்ரென்ஸ் π/2 கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. கரெக்டாக? இதுவே வந்து நான் ஏ இஸ் ஈக்குவல் டு சைன் ஒமேகா 1t y1 வச்சுக்கிறேன். y1 இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா 1t, y இஸ் ஈக்குவல் டு a2 சைன் ஒமேகா 2tன்னு வச்சுக்கிறேன். ஃப்ரீக்வன்சி வேறு மாதிரி இருக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஒரு ஆசிலேஷன் கம்ப்ளீட் பண்ணுற டைம் வேறு மாதிரி இருக்கும். இதுக்கும் டைம் வேறு மாதிரி இருக்கும். இப்போது இது ரெண்டுத்தையும் நான் வந்து இந்த பாயிண்ட் பாருங்க. அதே இன்னொன்று ஒரு டைம் பீரியட் கழிச்சு பார்த்தோம்னா அது ரெண்டுமே வேற வேற ஃபேஸ் வேற வேற டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருக்கும். அது எப்பவுமே ஒன்னா சேர்ந்து மேலே கீழே போகாது. ஓகே, இல்லைனா அதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கணும். இது இல்லாத போதே அது நம்ம கோஹெரண்ட் சோர்சஸ் சொல்லுவோம். இன்கோஹெரண்ட் சோர்சஸ்னு சொல்லுவோம். ஸோ கோஹெரண்ட் சோர்சஸ் கேன் எமிட் ஹைலி மோனோக்ரோமேட்டிக் லைட். அதாவது மோனோக்ரோமேட்டிக்னா சிங்கிள் லேம்டா கன்சிஸ்டண்டா இருக்கிற லைட்டு தான் நம்ம கோஹெரண்ட் சோர்ஸ்னு சொல்றோம். அதை எமிட் பண்ற எல்லா லைட்டுமே இன் ஃபேஸ் இருக்கு. ஃபேஸ் டிஃபரன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கு. பட் இன்கோஹெரண்ட்ல வந்து வேவ்ஸே கொச்சன்னு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் சோர்ஸ் ஆஃப் லைட்டை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கோஹெரண்ட் சோர்சஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லேசர் சவுண்ட் வேவ்ஸ்லாம் பார்த்துக்கலாம். லேசர் சவுண்ட் வேவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலி மோனோக்ரோமேட்டிக், லேம்டா வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஒரு வேவ் முடிக்கிறதுக்கு என்ன ஒரு டைம் பீரியட்ல என்ன லெங்க் போகுதோ அதே தான் ஃபாலோ ஆகும். ஆனால் இன்கோஹெரண்ட் பார்த்தீங்கன்னா மாறும். இந்த மாதிரி இதுக்கு ஒரு லேம்டா இருக்கா, நெக்ஸ்ட் லேம்டா அதை விட கம்மியாக இருக்கலாம், நெக்ஸ்ட் லேம்டா அதோட ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாறுனா அது வந்து ப்ராப்பரான சோர்ஸை யூஸ் பண்ண மாட்டோம்ல. ஸோ அது வந்து இன்கோஹெரண்ட். எலக்ட்ரிக் பல்ப்லேருந்து வரதுலாம் யூஸ்வலாக எலக்ட்ரிக் பல்ப், லைட் ஃப்ரம் சன், இதெல்லாம் வந்து இன்கோஹெரண்ட் சோர்ஸஸ் சொல்லுவோம். ஸோ அதனால தான் இப்போது ரெண்டு சோர்ஸ் ஆஃப் லைட் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் இருக்குது, இங்கே ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் இருக்குது. ரெண்டுத்துலேருந்து வேவ்ஸ் வெளியில் வரும்ல. இங்கே ஒரு பல்ப் வச்சுருக்கேன், இங்கே ஒரு பல்ப் வச்சுருக்கேன். ஓகே, இங்கேருந்து வேவ்ஸ் வருது, இங்கேருந்து வேவ்ஸ் வருது. இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது இதோட ஃப்ரீக்வன்சியும் ஒன்றா இருக்கணும், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா வேறு சோர்ஸஸ்க்கு இதுக்கு வந்து ஒரு x0 இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கும் x0 இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம எலக்ட்ரிக் பல்ப் மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஃப்ரீக்வன்சி சேமாக வச்சு மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஸ்பேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதில் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதனால இன்கன்சிஸ்டன்ட் லைட்ஸாக தான் உருவாகும். அதே லேசர்லாம் பார்த்தோம்னா மேக்ஸிமம் லேம்டாவும் ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்டாக இருக்கும். சவுண்ட் வேவ்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதனால தான் நம்மளுக்கு வந்து இப்போ நான் பேசுறது உங்களுக்கு வாய்ஸ் கிளியராக கேட்குதுல்ல, இட்ஸ் பிகாஸ் சவுண்ட் வேவ்ஸ் ஆர் கோஹெரண்ட். இதுவே இன்கோஹெரண்டா நான் பேசுகிறேன், இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா இன்னொன்று வார்த்தை சொல்கிறேன், ரெண்டுத்துக்கும் வேவ்ஸ் வருதுல்ல, அந்த வேவ்ஸ்க்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கிறதுனால தான் அது ப்ராப்பராக உங்கள் காதில் வந்து ரீச் ஆகுது. இதுவே ரெண்டுத்துக்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வேறு மாதிரி இருந்ததுன்னா, நான் ரெண்டாவதாக சொல்கிற வார்த்தை ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணியோ இல்லை லேம்டா ஜாஸ்தியாக ட்ராவல் பண்ணியோ வந்துச்சுன்னா உங்களுக்கு எது முதல்ல கேட்குது, ஒரு ப்ராப்பர் சீக்வன்ஸில் கேட்காது. ஸோ சவுண்ட் வேவ்ஸ் இஸ் அ கோஹெரண்ட் சோர்ஸ் ஆஃப் லைட், சோர்ஸ் ஆஃப் வேவ், வைல் எலக்ட்ரிக் பல்ப் அதெல்லாம் இன்கோஹெரண்ட் சோர்சஸ். ஓகே, ஸோ பை டிரைவிங் டூ ஆர் அதர் சோர்சஸ் ஃப்ரம் தீஸ் பிரைமரி சோர்சஸ், இங்கே என்ன எழுதியிருக்கேன்னா எனக்கு ரெண்டு சோர்ஸ் ஆஃப் வேவ் வேணும். இதை வச்சு தான் நான் இனிமேல் ஃபர்தர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன்டர்ஃபியரன்ஸ்லாம் சொல்ல போகிறேன். இந்த ரெண்டு சோர்ஸுக்கு S1 S2 இருக்குல்ல, நான் இப்போ என்ன சொன்னேன், ரெண்டுமே எனக்கு கோஹெரண்ட் சோர்ஸஸாக வேணும். கோஹெரண்ட் சோர்சஸ் வச்சு தான் என்னால் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ண முடியும் ப்ராப்பராக, அப்போ தான் அவுட்புட் வரும். ஆனால் இந்த ரெண்டு சோர்ஸுமே எனக்கு எலக்ட்ரிக் பல்ப், இங்கே ஒரு எலக்ட்ரிக் பல்ப், இங்கே ஒரு எலக்ட்ரிக் பல்ப் வந்தால் எனக்கு கோஹெரண்ட்டாக இருக்காதுன்னு சொன்னேன்ல. ஏன்னா ஒமேகா 1 ஒமேகா 2 எனக்கு இன்கோஹெரண்ட் சோர்ஸஸாக இருக்கும். அப்போ கோஹெரண்ட் சோர்ஸ்க்கு நான் என்ன பண்ணணும், இங்கே ஒரு சோர்ஸ் இருக்கணும், இங்கே ஒரு சோர்ஸ் இருக்கணும். ரெண்டுத்துக்குமே நான் ஒரே சோர்ஸ், ஒரே பல்பே யூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரே பல்ப்னா அந்த பல்பால் வர வேவ்ஸ் வந்து ஒரே ஃப்ரீக்வன்சி ஒரே லேம்டாவோட தானே வரும். அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் சேமாக தானே இருக்கும். இந்த ஐடியா வச்சுக்கோங்க. வில் ஃபர்தர் டிஸ்கஸ் இட் இன் நெக்ஸ்ட் டாபிக். ஸோ அதுதான் எலக்ட்ரிக் பல்ப் சொல்லும் போதே இங்கே வேறு லேம்டா வேறு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிஸோட வரும். ஒரு டைம் t = 0 போதே இங்கேருந்து வேவ் வருதுன்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு வேவ் ஃப்ரண்ட் இப்படி போகுது. டைம் t = அது இப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டாக டைம் = 2 செகண்ட்ஸில் இன்னொன்று ஒரு வேவ் ஃப்ரண்ட் வருது. ஆனால் இந்த வேவ் ஃப்ரண்ட்டும் அந்த வேவ் ஃப்ரண்ட்டும்
வேற வேற லேம்டா வேற வேற ஃப்ரீக்வன்சியோட கூட டிராவல் பண்ணலாம். அந்த மாதிரி டிராவல் பண்ணும்போதே அது வந்து கன்சிஸ்டன்ட் இன்டர்வல்ஸ், ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ், ஃப்ரீக்வன்சி ப்ராப்பரா வந்தால் தானே எனக்கு ஒழுங்கா வேவ்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகும். இல்லைன்னா இது பக்கத்துல இது தூரம், இது பக்கத்துல இது தூரம், இந்த மாதிரி கொஞ்சம் வந்ததுன்னா என்னோட வேவ்ஸ் ப்ராப்பரா ஓரியன்டா இருக்காது. ஸோ அது ப்ராப்பர் ஆக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்லிட் மாதிரி யூஸ் பண்றேன். அண்ட் இன்டர்ன் ஒரு பல்ப் மட்டும் இருக்கு, ஒரு பல்ப்னால வர வேவ் ஃப்ரண்ட்ஸ் மட்டுமே நான் சோர்ஸா யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது ஃபர்தரா எப்படி இருக்கு கோஹரன்ட் சோர்ஸ் பார்த்தாலே தெரியுதுல, இங்க வந்து வேவ் ஃப்ரண்ட்ஸ் ஆர் ஈக்குவலி ஸ்பேஸ்னா இது கான்ஸ்டன்டா இருக்கு. ஓகே, ஆனா இதே இன்கோஹரண்ட்ல கொஞ்சம் இருக்கு. ஸோ வேவ் லெங்த் அண்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் மஸ்ட் பி கான்ஸ்டன்ட் ஃபார் போத். ரெண்டு சோர்ஸ்க்குமே எப்போ கோஹரன்ட் சொல்லுவோம்னா y ஈக்குவல் டு a1 sin ஒமேகா t சொல்றேன், y2 இஸ் ஈக்குவல் டு a2 sin ஒமேகா t பிளஸ் சம் ஃபைன்னு சொல்றேன். அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன? டெல் ஃபை ஒமேகா t பிளஸ் ஃபை மைனஸ் ஒமேகா t விச் இஸ் ஃபை. கரெக்டா? ஸோ இதுதான் ஃபேஸ் டிஃபரன்ஸ். இப்போ பாத் டிஃபரன்ஸ்னு சொன்னேன்ல, ஓகே, வேவ் லெங்த்தும் ரெண்டுத்துக்கும் சேமாக தான் இருக்கணும். அண்ட் y இஸ் ஈக்குவல் டு a sin ஒமேகா t மைனஸ் kx இருக்கு. இங்கே a2 sin ஒமேகா t மைனஸ் kx, ரெண்டுத்துக்குமே கேயும் சேமாக தான் இருக்கணும். அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல லேம்டா கே நான் என்னன்னு சொன்னேன் 2π பை லேம்டா, ரெண்டு சோர்ஸ்க்குமே லேம்டா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ வேவ்ஸும் டூ கிரஸ்ட் டூ ட்ரவுஸ் இதுவும் கான்ஸ்டண்டாக இருக்கும் இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஓகே, வேவ் லெங்த் சேமாக இருக்கும். ஸோ வித் திஸ் இன் மைண்ட் வில் கோ டு ஃபைண்டிங் ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஆர் பாத் டிஃபரன்ஸ். ஃபேஸ் டிஃபரன்ஸ்க்கும் பாத் டிஃபரன்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இங்கேருந்து வேவ்ஸ் இப்படி வருதுன்னா, ஓகே, டோன்ட் மைண்ட் மை ஹேண்ட் ரைட்டிங், இங்கேருந்து பக்கத்து கிரஸ்டுக்கு போகிறதுக்கு லேம்டா எடுக்கும்ல, அதாவது இங்கேருந்து வேவ் இப்படி ட்ராவல் பண்ணிட்டு போகுதுல்ல ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட் டீல இங்கேருந்து இங்கே போகுது. ஸோ அதுக்கு போகிற டிஸ்டன்ஸ் தான் லேம்டா. கரெக்டா? இந்த லேம்டாக்குள்ளே இருக்கிற ரெண்டு பாயிண்ட் வந்து நான் சேம் ஃபேஸ்ன்னு சொல்கிறேன். அப்போ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் சக்ஸசிவ் லேம்டாவாக இருந்ததுன்னா அதுக்கு நடுவில் இருக்கிற ஃபேஸ் ஆங்கிள் என்னவா இருக்கும்? 2π. நான் சொன்னாலே இங்கே π/2 இருந்ததுன்னா இங்கே வந்து 5π/2 இருந்தது. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் 2π. ஏன்? sin of theta is equal to sin of 2π plus theta. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தோம்னா இது 0 ஃபேஸ் ஆங்கிள் இருக்கு, இது 2π ஃபேஸ் ஆங்கிள் இருக்கு, இது 4π ஃபேஸ் ஆங்கிள் இருக்கு. இது லேம்டா. கரெக்டா? ஸோ லேம்டா வேவ் லெங்க்த்துக்கு எனக்கு 2π ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். லேம்டாங்கிற அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் என்ன? அதுதான் லேம்டா கொடுக்குது. அது n டைம்ஸ் லேம்டாவாக இருக்கலாம். 0 to 2πக்கு நடுவில் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற பாத் இஸ் லேம்டா. நடுவில் இருக்கிற ஃபேஸ் ஆங்கிள் இங்கே 2π, இங்கே இருக்கிற பாயிண்ட் வந்து 2π ஃபேஸ் ஆங்கிள் இருக்குது, இங்கே இருக்கிற பாயிண்ட் வந்து 0 ஃபேஸ் ஆங்கிள் இருக்குது. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 2π. ஓகே, அதுவே நம்ம வந்து இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். இங்கே 4πயா, லெட் மீ ரைட் இட். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டையும் கன்சிடர் பண்ணும்போது நம்ம ஏ பி சி எடுத்துக்கிறேன். ஏயும் பியும் கம்பேர் பண்ணும்போது லேம்டாங்கிற வேவ் லெங்க்த்துக்கு 2π ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இது பாத் டிஃப்ரென்ஸ்னு சொல்வேன், இது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் சொல்றேன். இப்போ ஏக்கும் சிக்கும் நடுவில் பார்க்கலாம் எவ்வளோ பாத் லெங்த் இருக்கு. ஏ டு சி லேம்டா பிளஸ் லேம்டா 2 லேம்டா. கரெக்டா? 2 லேம்டா கரஸ்பாண்ட்ஸ் டு எவ்வளோ ஃபேஸ் ஆங்கிள்? இங்கே 4π இருக்கு, இங்கே 0 இருக்கு, இங்கே 4π. அதாவது இதையே இன்டூ 2 பண்றேன். இப்போ இதை நான் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த பாயிண்ட் கொண்டு வரேன். திஸ் வில் பி 6π. பாயிண்ட் டின்னு எடுத்துக்கிறேன். ஏ அண்ட் டி இல்லை என்ன எடுத்துக்கிட்டோம்? ஓகே, ஏ அண்ட் டி எடுத்துக்கிறேன். ஏ அண்ட் டிக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன? லேம்டா பிளஸ் லேம்டா பிளஸ் லேம்டா, 3 லேம்டா கரஸ்பாண்ட்ஸ் டு how much phase angle? 6π. So
பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இது இன்டூ 2 பண்றேன், இது இன்டூ 3 பண்றேன். எனக்கு இருந்தாலும் அந்த ரிலேஷன் லாம்டா இன்டூ 2 பண்ணும்போது 2π இன்டூ 2 ஆகுது. லாம்டா இன்டூ 3 பண்ணும்போது 2π இன்டூ 6π ஆகுது. ஸோ பேஸ் கண்டிஷன் லாம்டாவை நான் எத்தனை டைம் மல்டிப்ளை பண்றேனோ அதே கான்ஸ்டன்ட் டைம்ஸ் எனக்கு 2π இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ லாம்டா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 2π. ஸோ இதை நான் ஃபர்தர் எழுதணும்னா லாம்டா பை எனக்கு கொடுத்துருக்கிற ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2π பை எனக்கு கொடுத்துருக்கிற சாரி லாம்டா பை எனக்கு கொடுத்துருக்கிற பாத் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2π பை எனக்கு கொடுத்துருக்கிற ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். இதுதான் இந்த ரிலேஷன் சொல்லுது. ஓகே, ஸோ எனக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்றாங்க 3π இருக்குன்னு. சரி, இங்கே 2π நான் ஈவன் நம்பராக எடுத்துருந்தால எனக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 3π இருக்குன்னு கொடுத்துட்றாங்க. பாத் டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும்? அதாவது ரெண்டு பார்ட்டிகளுக்கு நடுவில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 3π. இங்கே 0 இருக்கும், இல்லை வேண்டாம், இங்கே பை இருக்கா, இங்கே 2π இருக்குது, இங்கே 3π இருக்குது, இங்கே 4π இருக்குது. இந்த பாயிண்ட் P and Q எடுத்துக்கிறேன். P and Q நடுவில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் will be 4π minus π which is π. 4π minus π which is 3π. கரெக்டா? ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் என்ன பாத் டிஃப்ரென்ஸ் இருக்குது? அப்போ அதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. நான் மேத்தமெட்டிக்கலாக இங்கே டயக்ராம்லேருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலாலேருந்து கண்டுபிடிச்சேன்னா எனக்கு I want path length. Lambda by del P is equal to 2π by what is my phase difference? 3π. So இதை எடுத்து எழுதுனா del P is equal to 3 by 2 times lambda. Okay, so இந்த ரிலேஷன் கிடைச்சதா? இதையே நான் வெரிஃபை பண்ணணும்னா let me check in this way. இது என்ன டிஸ்டன்ஸ்? lambda by 2. இது என்ன டிஃபரன்ஸ்? lambda. இது ரெண்டு ஆட் பண்ணனா lambda plus lambda by 2 which is 3 lambda by 2. வெரிஃபை ஆயிடுதுல. ஸோ ஃபார்முலா வச்சு கூட நான் கண்டுபிடிக்கலாம். ஃபேஸ் டிஃபரன்ஸ்க்கும் பாத் டிஃபரன்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன் இஸ் இதை வேணா நீங்கள் ரிலேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, லெட் மீ ரைட் இட் வித் பென். இப்படி எடுத்துக்கலாம், இல்லை இப்படி எடுத்துக்கலாம், இல்லைனா ஜென்ரலாக நான் இதை வந்து ஐ கேன் ரைட் இட் இன் திஸ் வே. del P by lambda is equal to del phi by 2π. அதாவது லாம்டா பாத் டிஃப்ரென்ஸாக இருக்கும் போதே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 2π இருக்கு. ஸோ பாத் டிஃப்ரென்ஸ் del P இருக்கும் போதே அதுக்கு ப்ரொபோர்ஷனலாக தான் எனக்கு del phi மாறப்போகுது. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். பாத் லெங்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபேஸ் லெங்த். ஸோ இதையும் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு இந்த ஃபார்முலா கிடைக்க போகுது. ஓகே, ஸோ வித் திஸ் இன் மைண்ட் யா ஒரு எக்ஸாம்பிள் டயக்ராம்லாம் போட்டிருந்தேன். ஸோ யா நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபியரன்ஸ். தட் இஸ் ஆர் நியூ கான்செப்ட். இன்டர்ஃபியரன்ஸ்னா என்ன? இப்போ நான் கோஹரண்ட் சோர்சஸ்ன்னு சொன்னேன். கோஹரண்ட் சோர்சஸ்னால் ரெண்டு சோர்ஸ்லேருந்து வேவ்ஸ் தான் வருது. வர வேவ்ஸ்க்கு லாம்டா அண்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி சேமாக இருக்கணும். ஒமேகா அண்ட் லாம்டா சேமாக இருக்கணும். அப்போ தான் வந்து கோஹரண்ட்னு சொல்கிறேன். இல்லைனா அதோட இன்டர்ஃபியரன்ஸ்னால் சூப்பர் பொசிஷன் ஆஃப் 2 or more வேவ்ஸ் அட் அ பாயிண்ட். ஆர் சூப்பர்பொசிஷன்னா என்ன? இட்ஸ் த வெக்டர் சம் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஈச் வேவ். என்னன்னு சொல்கிறேன். சே இங்கே ஒரு சோர்ஸ் வேவ் சோர்ஸ் இருக்குது S1. அது ஒரு மீடியமில் டிரான்ஸ்மிட் ஆகுது. y is equal to a sin omega t minus kx. ஓகே, இங்கே இன்னொன்று வேவ் இருக்குது. இது y is equal to a1 sin omega t omega 1t plus k2x. அதாவது அதை நான் வந்து லெட் மீ ட்ரா இட் ஹியர். இங்கே ஒரு வேவ் இருக்குது, அது மேலேயே நான் அதுக்கு பக்கத்துலேயே இன்னொன்று சோர்ஸ் வச்சுட்டு நான் இன்னொன்று வேவ் கொடுக்குறேன். ஸோ இந்த வேவ்னா என்ன பண்ணுது? வேவ் வந்து அந்த பார்ட்டிக்கலை ஆசிலேட் பண்ணுது. கரெக்டாக? ஒரு பார்ட்டிக்கலுக்கு ஒரு பர்டிகுலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்குது, அது மூலியமாக எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். வேவ் 1, வேவ் 2 சோர்ஸ். வேவ் 1னால இவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கீழே எனக்கு கிடைக்குது. வேவ் 2னால அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. அப்போது பார்ட்டிக்கிள் ஒரே சமயத்தில் ரெண்டு பொசிஷனில் இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. ஸோ சே வேவ் 1னால அதோட பொசிஷன் 2 யூனிட்ஸ் மேலே இருக்கணும். அதே வேவ் 2னால அந்த பர்டிகுலர் பாயிண்ட் 3 யூனிட்ஸ் -3 யூனிட்ஸ் இருக்கணும் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து. இது 2 யூனிட்ஸ் இருக்கணும், இதனால -3 யூனிட்ஸ் இருக்கும். அப்போ எங்கே இருக்கும்? விச் இஸ் நத்திங் பட் வெக்டர் சம் ஆஃப் y1 + y2. கரெக்டாக? அதாவது -1 யூனிட்ல இருக்கும். மேலே வந்து 2 யூனிட்ல இருக்கணும், கீழே வந்து -3 யூனிட்ல இருக்கணும்னா கீழே தானே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கீழே -1 யூனிட்ல இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நான் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரெண்டு வேவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, y1 and y2. நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது அந்த பார்ட்டிக்கல்
அந்த பார்ட்டிகிள் 2 வேவ் வருது. இங்க பாத்தீங்கன்னா நான் ரெண்டு இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதை வச்சு நீங்க ஒரு பென் மாதிரி இருக்கா, இதை இப்படி குத்தி குத்தி எடுக்கும் போதே உங்களுக்கு வேவ்ஸ் வர மாதிரி நினைச்சுக்கோங்க. வேவ்ஸ் வந்து சர்க்குலர், இங்க வேவ்ஸ் வந்து இந்த பிளேன்ல எல்லா டைரக்ஷன்லயும் போகுது. இங்க பாயிண்ட் சோர்ஸ் கிடையாது, இங்க அந்த வேவ்ஸ் வந்து அந்த பிளேன்ல மட்டும்தான் டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இப்படி இருக்கா, இது எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு ஒரு சர்க்கிள் வருது. இங்க வேவ் ஃப்ரண்ட் இஸ் சர்க்கிள். ஸோ இங்க ஒரு சோர்ஸ் இருக்கு, இங்க ஒரு சோர்ஸ் இருக்கு, இங்க சோர்ஸ் சேர்ந்து இங்க வேவ்ஸ் வருது, இங்க சோர்ஸ் சேர்ந்து வேவ் வருது. கரெக்டா? ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வேவ்னாலே இப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இந்த பார்ட்டிகிள் கீழே இருக்கு, இந்த பார்ட்டிகிள் மேலே போகுது, கீழே வருது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து வேவ் இங்கே ரீச் ஆகுது, இங்கேருந்து இங்கே ரீச் ஆகுது. ஸோ இந்த பார்ட்டிகிள் ஆசிலேட் பண்ணி தானே ஆகணும். ஆசிலேட் பண்ணும்போதே இதர் மேலே போகணும், இல்லை கீழே போகணும், ஏதோ ஒரு பொசிஷனில் அந்த பர்டிகுலர் டைமில் இருக்கணும். அந்த பார்ட்டிகிள் எங்கே தான் இருக்கும் அது கண்டுபிடிக்கிறதுக்கு S1னால ஒரு வேவ் வருதா, Y1, S2னால ஒரு வேவ் வருது, Y2. அதோட வெக்டார் சம், இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்னால நான் வந்து Y1 Y2 மோஸ்ட்டாக 1 டைமென்ஷன் தான். ஓகே, Y ஆக்சிஸில் தான் ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ Y1 வெக்டர் ப்ளஸ் Y2 வெக்டர் வில் கிவ் மீ Y net. அந்த ரிசல்ட்டிங் ஈக்குவேஷனை பொறுத்து நான் என் பார்ட்டிகிள் எங்கே இருக்குன்னு நான் சொல்லிட போகிறேன். சே அந்த Y1 வேவ் வந்து A sin omega 1 T1, Y2 வந்து A2 A1 வச்சுக்கலாம், இது sin omega 2 T. Y1 plus Y2 will give me A1 sin omega 1 T plus A2 sin omega 2 T. Am I right? ஸோ யா, அதுதான் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 2 சோர்ஸ் இருக்கா, 2 சோர்ஸ்னாலையும் வேவ் ஃப்ரண்ட்ஸ் சுற்றி சுற்றி இருக்கும். அதுதான் நான் இங்கே காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அங்கே என்ன நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் இந்த இது யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், இந்த பர்டிகுலர் பாயிண்ட் எக்ஸில் இதில் போகட்டும், இந்த பர்டிகுலர் பாயிண்ட் எக்ஸில் இதனால என்ன வேவ் Y1 கண்டுபிடிச்சிட்டோம், இந்த பர்டிகுலர் பாயிண்ட் எக்ஸில் இதனால என்ன வேவ் Y2 கண்டுபிடிச்சிட்டோம்னா Y1 plus Y2 will give me net resultant. புரியுதா? இதுதான் நான் இன்டர்ஃபியரன்ஸ் சொல்கிறேன். 2 or more சோர்சஸ்லேருந்து வேவ்ஸ் வரும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த 2 வேவ்ஸும் ரீச் பண்ணும்போதே அந்த பாயிண்ட் எந்த மாதிரி டிரான்ஸ்மிட், எந்த மாதிரி ஆசிலேட் ஆகும், அது எதர் இதை ஃபாலோ பண்ணும், இதை ஃபாலோ பண்ணும். அப்படி இல்லை, ரெண்டுமே இருக்கும் போதே அது ரெண்டுத்தையும் வெக்டர் எடிஷன் பண்ணும்போது என்ன ரிசல்டன்ட் வருதோ அது பேஸ் பண்ணி தான் இந்த பார்ட்டிகல் ஆசிலேட் பண்ணும். ஸோ பாயிண்ட் P will oscillate based on the Y resultant. இதனால Y1 வருது, இதனால Y2 வருது. Y resultant is equal to Y1 plus Y2. Okay, so next